Hi everyone, welcome to MathusEmbroideryCrafts. இப்போ நம்ம பார்க்க போகிறது beadwork blouse hangings எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு teardrop ஷேப்பில் ஒரு ஸ்டோனை ஸ்டிச் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒரு டயக்ராம் அந்த teardrop ஷேப்லேயே 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த லைன் லைட்டாக இருந்தால் போதும், டார்க்காக ட்ரா பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ சில்க் த்ரெட்டை எடுத்து எப்படி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2 த்ரெட் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்துட்டு ஸ்டோன் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லைனில் ஒரு செயின் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் நெக்ஸ்ட் செயின் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் இருக்கிற செயினை எடுத்துகிட்டு அதை பேக்வேர்டாக நீங்கள் இழுத்து இப்படி கொண்டு ஃபஸ்ட் லைனில் நீங்கள் செயின் எடுங்க. திரும்ப ஸ்டோன் பக்கம் செயின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லைனில் ஒரு செயின் எடுக்கணும். தென் தேர்ட் லைனில் ஒரு செயின் எடுங்க. அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் எடுக்கணும். திரும்ப ஸ்டோன் பக்கம் ஒரு ஸ்மால் செயின். இதை இப்படியே நம்ம என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணணும். இந்த ஸ்டிச் பேர் லாங் அண்ட் ஷார்ட். இந்த மாதிரி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறது நான் எங்கே ஆரம்பித்தேனோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக நம்ம 1/2 நம்ம போடும்போது நீட்டாக வரும். ஒரு ஹாஃப் நம்ம போட்டு முடித்த பிறகு அதர் ஹாஃப் போட்டுக்கிடலாம். க்ளோஸ் வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் பக்கம் இருந்து ஒரு செயின் எடுத்து ஃபஸ்ட் லைனில் செயின் எடுத்து செகண்ட் லைனில் மறுபடியும் ஒரு செயின் எடுத்துகிட்டு தேர்ட் லைனில் எடுக்கிற செயினை லாங்காக பேக் சைடில் இழுத்து ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், செயின் எடுத்து கொண்டு வரோம். அதனால தான் இந்த ஸ்டிச் பேர் லாங் அண்ட் ஷார்ட். இப்போ ஷார்ட்டாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு செயினை போடும்போது அதை பேக்வேர்டாக இழுத்து இப்படி பின்னாடி லாங்காக கொண்டு பின்னாடி இழுக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஸ்டிச் பேர் லாங் அண்ட் ஷார்ட். ஆரி எம்ப்ராய்டரியில் போடுற லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பாருங்களேன். அவுட்டர் லைனில் நமக்கு அந்த கொஞ்சம் கேப் தான் தெரியும். இன்னர் லைனில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் லைன்லேயும் இருக்கிறது பாருங்கள் நல்லா நெருக்கமாக க்ளோஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த சைடு உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற நீடில் துலிப் நீடில் நம்பர் 14. எப்பயுமே சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாக எடுத்தே நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை இப்போ 1/2 ஆஃப் த டிசைனில் நம்ம என்ன செய்கிறோம், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கிடணும். இப்போ நெக்ஸ்ட் திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப சென்டரில் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக சென்டரில் இதே மாதிரி ஆரம்பித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சைடும் நம்ம அதர் ஹாஃப் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே போலையே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். எதுக்கு நான் தேர்ட் லைன் டார்க்காக ட்ரா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம இந்த சில்க் த்ரெட்டோடையே நம்ம ஃபினிஷிங் நிப்பாட்டணும் அப்படின்னா நிப்பாட்டிக்கிடலாம். நீங்கள் டார்க்காக போட்டுட்டு இதோடு நிப்பாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அந்த அவுட்டர் லைன் பக்கம் இருக்கிற த்ரெட் ஒர்க் பக்கம் இருக்கிறது டார்க்காக லைன் காமிக்கும் போது அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இதே இது நீங்கள் பீட் ஒர்க் அவுட்லைனில் நீங்கள் கொடுக்கும்போது நோ ப்ராப்ளம், நீங்கள் என்ன செய்யலாம், டார்க்காக நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். பிகினர்ஸுக்கு நான் இப்போ சொல்ல வேண்டியது என்னதுன்னா, நீங்கள் ரவுண்ட் ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரேமை திருப்பாமல் நீங்கள் கரெக்டாக என்ன செய்யுங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். எதனால் நம்ம
ஃப்ரேமை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேமை நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடும்போது சில்க் த்ரெட் வந்து ஒரே போல் இல்லாமல் அது திருகல் ஆயிரும். நீங்கள் அப்போ ஸ்டிச் எடுக்கும்போது உங்களுக்கு நூல் வந்து சிக்கல் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரேமை திருப்பாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா ஸ்டிச்சும் ஆரி எம்ப்ராய்டரியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்டிச் வந்து ஒரு நம்பர் கவுண்டிங்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. 1 2 3 3லேருந்து மறுபடியும் 1. மறுபடியும் ஸ்டோன் பக்கம் அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு திரும்ப 2 3 1. இந்த மாதிரி கவுண்டிங்ஸில் போடுங்க, ஸ்டிச் நல்லா இருக்கும். இப்போ இந்த போர்ஷனை நம்ம என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டோன் பக்கம் கண்டினியூஸ் பீட் ஒர்க் கொடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கோங்க. அவுட்டர்லேயும் நான் பீட் கொடுத்து 1 ரோ செயின் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக உள்ள கிளாத்தில் இருந்து தான் நான் ஆரி எம்ப்ராய்டரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து ரிவர்ஸ் சைடில் திருப்பிட்டு நம்ம லாஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி அந்த செயின் ஸ்டிச்சில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கணும், ஃபேப்ரிக் க்ளூ இருக்கணும். அதிகமாக க்ளூ வைக்காதீங்க. இந்த மாதிரி 4 பீசஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ட்ரை ஆக விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணுற மெத்தடை பாருங்கள். ஸ்மால் சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது சிசரை ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கிடணும். ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துருக்கிறனால நமக்கு வந்து த்ரெட் ஒர்க் கட் ஆகாது. அதனால் நீங்கள் அந்த த்ரெட் ஒர்க் ஒட்டினாப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். ஜஸ்ட் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் கட் பண்ணால் போதும். சிசரை நான் எப்படி ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிகினர்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சிசர் ரொம்ப ஓப்பன் பண்ணலை, லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுக்கிடணும். லைட்டாக எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கிடலாம். இதே போல் எல்லா பீசஸையும் கட் பண்ணி முடிச்சுருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட் ஒர்க் எப்படி இதில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக வந்து நம்ம ஒரு பீஸில் வந்து ஜம்ப் ரிங் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்களேன். மேலேயும் கீழேயும் நான் நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதர் பீஸையும் எடுத்து இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, ஒன்று சேர்த்து இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓப்பன் இருக்குது பாருங்களேன், அந்த ஃபினிஷிங் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த இடம் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வரணும். அதனால் அந்த இடத்துல வந்து நான் வந்து பீட் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு ஒட்டினாப்பில் பீடுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற இந்த பீட் உடைய சைஸ் வந்து 2 mm சைஸ். இது வந்து ஒரு டல் கோல்டு பீட். நீடில் இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆப்போசிட் அதர் பீஸில் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற பீடுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கூடி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த பீஸ்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்து முடிங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டிச் பண்ணணும். அப்போ பீடு வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து அப்படி கவர் ஆகிக்கிட்டே நமக்கு வரும்.
பீடு லோட் பண்ணுறது நார்மல் நீடில் நீங்கள் லோட் பண்ணுறது இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். த்ரீ பீட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பீட்ஸோடைய சைஸ் வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கிடலாம். சப்போஸ் ஸ்மால் பீட்ஸாக இருந்துச்சுன்னா 4 கவுண்டிங்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைஸுக்கு வந்து 3 போதும். அதனால் நான் 3 எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த நீடிலுக்கு அடியில் நூல் வர வேண்டாம். மேலாப்பில் நீங்கள் கொண்டு போய் ஜஸ்ட் வந்து அந்த பீடை மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நெருக்கமாக க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணிக்கிடணும். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஓப்பன் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஹாஃப் போர்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நான் வந்து சிந்தட்டிக் காட்டன் அதை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி காட்டன் கொஞ்சமாக போதும் நமக்கு. அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஹேங்கிங் வந்து நல்லா எம்போஸ்டாக நல்லா பிக் சைஸாக நமக்கு கிடைக்கும். ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லா உள்ள காட்டன் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் காட்டன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கிளாத், நமக்கு ஃபேப்ரிக் கிளாத்தில் நமக்கு பிட் உளும் பார்த்திங்களா, அதை ஸ்மால் சைஸாகவும் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஃபைனலாக நான் முடிக்கிறேன். நாட் போடுறதையும் பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் நீட்டாக எப்பயுமே இருக்கணும். நாட் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு நாட்டுக்கு 2 டைம்ஸ்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டு முடிச்சுக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. சைடில் பாருங்களேன், அந்த ஓப்பன் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஹேங்கிங்ஸ் ரெடிமேடாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஜம்ப்ரிங் அங்கனக்குள்ளே ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்மால் ஹேங்கிங்கை அதில் அட்டாச் பண்ணி விடுறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ளையரை வச்சு. ஒன் சைடு இந்த ஹேங்கிங் இருக்கும், அதர் சைடு நம்ம ஜம்ப்ரிங் வச்சுருந்ததில் ரோப், ப்ளவுஸோடைய ரோப் அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அதில் வந்து ஏற்கனவே ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்துருந்தோம். இப்போ பீட் ஒர்க்லாம் அதில் இருக்கிறனால நமக்கு வந்து ரோப் அட்டாச் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு ஜம்ப்ரிங், அந்த ஆல்ரெடி கொடுத்துருந்த ஜம்ப்ரிங்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் ரோப்பை வந்து இந்த ஹேங்கிங் இதில் நம்ம ஃபிட் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி செய்யலை. இந்த மெத்தடை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் செய்யலாம், இதுவும் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். 2 பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.